டாக்டர், ஒருமுறை விஜய் டிவி நீயா நானா புகழ் ஆமாங்க. கோபிநாத் அவர்கள் எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தார் ஒரு மீட்டிங் பேசுறதுக்காக. அவரை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. வழக்கமாக அவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, கேள்விகளை வந்து மக்கள்கிட்டே வீசிடுவார். அந்த கேள்விகள் மக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகளை வாங்கி அதற்கு பதில் கொடுக்குற ஒரு ஸ்டைல் அவர் பேசும்போது ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னிடத்துல வந்து மைக் வரும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த உலகத்தில் வந்து நல்லவனா வாழ்றதும் சிரமமாக இருக்குது, கெட்டவனா வாழ்றதும் கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்துல வல்லவனா வாழ்றதா வாழ்ந்துடலாம்னு சொல்றாங்க. வல்லவனுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்டப்போ அவர் அதை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இந்த கேள்விக்கு நான் வந்து முடிந்தால் நீயா நானாவில் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிட்டார். ஸோ அன்னைக்கு அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கல. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் கிடைக்குமா? ஒரு இதயவியல் வல்லுநராக உங்களுடைய பதில் இதுக்கு என்ன பதிலாக இருக்கும்னா, நீ எதுவாக இரு, நீ வல்லவனாக இருப்பது என்னவென்னா, அந்த வல்லவன் என்ற அறிவன் வருதில்லை, அந்த அறிவு பெற்ற நீ வல்லவனாக இருக்கும் பொழுது உன்னை உடலை காப்பாற்றி கொள்ள, அந்த உடலில் இயங்குகின்ற உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற சக்தி பெற்றவே நீ வல்லமை உடையவன் அர்த்தம். நீ வைத்திருக்கின்ற 1000 கோடி உன்னை காப்பாற்ற போவதில்லை. நீ அந்த புலைமை பெற்றதோ வல்லமை பெற்றதோ அனைத்தும் உங்களை வந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் உன் அறிவின் பிரகாரம் மனம் கேட்க வேண்டும், மனதின் பிரகாரம் உடல் கேட்க வேண்டும். ஸோ உண்மையாக ஒன்று சொல்லணும்னா, அறிவு என்பது என்ன தெரியுமாங்க? நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள், நீங்கள் வைத்திருக்கின்ற பட்டங்களோ உண்மையில் அறிவல்ல. அறிவு என்பது தன்னை அறிவது தான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கும், அவனை அமைதியாகிடும். அமைதியான நிலையில் அவன் மகிழ்ச்சியை தான் போய்விடும். ஸோ அறிவு என்பதை அதை வச்சு சொல்லிட்டு 6 அறிவு படைத்த மனிதர்கள். 7வது அறிவு என்பது பகுத்தறிவு, 8வது அறிவு என்பது தன்னை அறிவது மட்டும். எவன் ஒருவன் தன்னை அறிந்திருக்கின்றானோ அவனிடம் என்ன குணம் இருக்குன்னு தெரியுமா? தன்னை அனைத்திலும், தன்னில் அனைத்தியம் இருப்பதை உணர்வது தான் அல்டிமேட் அறிவு. அந்த வல்லமை பெற்றுவிட்டால் உலக மக்கள் அனைவரும் சமாதானத்துடன், நலத்துடன், சொற்களின் உதவி இல்லாமல் ஒருவரிடம் வாழ முடியும்னு நினைச்சு என்னுடைய விடை. நன்றி.